ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இத்தாலியின் அப்புலியா நகரில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். குவைத் தீ விபத்தில் உயிரிழந்த இந்தியர்களின் உடல்கள் சிறப்பு விமானம் மூலம் இன்று கேரள மாநிலம் கொச்சி கொண்டுவரப்பட்டன. சிக்கிம் முதலமைச்சர் திரு பிரேம்சிங் தாம் வெற்றி பெற்ற 2 தொகுதிகளில் ஒரு தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ளார். தமிழகத்தில் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. உலகக்கோப்பை டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இன்று அமெரிக்கா அயர்லாந்தை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். இத்தாலியின் அப்புலியா நகரில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். இம்மாநாட்டில் எரிசக்தி, செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து பிரதமர் விவாதிக்கவுள்ளார். இம்மாநாட்டிற்கு இடையே பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரோன், இங்கிலாந்து பிரதமர் திரு ரிஷி சுனக், ஜெர்மனி பிரதமர் திரு ஓலாஃப் ஸ்கால்ஸ், இத்தாலி பிரதமர் திருமதி ஜார்ஜியா மெலோனி, ஜப்பான் பிரதமர் திரு ஃபிமியோ கிஷிடா, யுக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் செலன்ஸ்கி ஆகியோருடன் திரு நரேந்திர மோடி இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தவுள்ளார். இந்த உச்சி மாநாட்டில் பங்கேற்பதற்காக அழைப்பு விடுக்கப்பட்டுள்ள நாடுகளின் பிரதிநிதிகளுடனும் திரு நரேந்திர மோடி இருதரப்பு பேச்சுக்களை நடத்துவார் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். குவைத் நாட்டின் மாங்காஃப் என்ற இடத்தில் நேரிட்ட தீ விபத்தில் உயிரிழந்த இந்தியாவைச் சேர்ந்தவர்களின் உடல்கள் இன்று சிறப்பு விமானம் மூலம் கேரள மாநிலம் கொச்சி கொண்டுவரப்பட்டது. இதில் தமிழகத்தைச் சேர்ந்த 7 பேரின் உடல்களும் கொண்டுவரப்பட்டன. விமான நிலையத்தில் தமிழக அமைச்சர் திரு செஞ்சி மஸ்தான் 7 பேரின் உடல்களை பெற்றுக் கொண்ட பின் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். பின்னர் தனித்தனி வாகனங்களின் மூலம் அவர்களின் சொந்த ஊர்களுக்கு உடல்களை அனுப்பி வைப்பதற்கான நடவடிக்கையையும் அமைச்சர் மேற்கொண்டார். கேரள மாநிலத்தைச் சேர்ந்தவர்களின் உடல்களை பெற்றுக்கொண்ட அம்மாநில முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் விமான நிலையத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். 10வது சர்வதேச யோகா தினம் வரும் 21ஆம் தேதி கொண்டாடப்படுவதையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி பல்வேறு யோகாசனங்களின் சிறப்பியல்புகளை விளக்கும் காணொலி பதிவுகளை சமூக வலைதளத்தில் பகிர்ந்து வருகிறார். திரிகோண ஆசனத்தை பயிற்சி செய்வதால் உடல் ஆரோக்கியம் மற்றும் மனவளம் காக்கப்படுவது குறித்த அரிய தகவல்களை இன்று அவர் பதிவிட்டுள்ளார். திரிகோணம் ஆசனம் தோள்கள் மற்றும் முதுகு பகுதியை வலுப்படுத்தும் என்றும் அறிவு கூர்மையை மேம்படுத்தும் என்றும் பிரதமர் அதில் பதிவிட்டுள்ளார். பங்களாதேஷில் சர்வதேச யோகா தினத்தையொட்டி தலைநகர் டாக்காவில் யோகா விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. அங்குள்ள இந்திரா காந்தி கலாச்சார மையத்தில் இந்திய தூதரகம் சார்பில் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதில் யோகாசனம் பயிற்சி குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்துவதற்கான நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. மக்கள் புரிந்து கொள்ளும் வகையில் பல்வேறு ஆசனங்கள் செய்து காட்டப்பட்டன. டாக்காவில் உள்ள இந்திய தூதரகம் எவர்கிரீன் என்ற அமைப்புடன் இணைந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தியது. அந்த அமைப்பின் பாப்பா சாந்தனு செய்தியாளர்களிடம் பேசுகையில், கடந்த 10 ஆண்டுகளில் பங்களாதேஷில் அதிக அளவில் யோகாசன பயிற்சியை மக்கள் கடைபிடித்து வருவதாக தெரிவித்தார். இந்த பயிற்சியின் பயன்களை அவர்கள் அனுபவபூர்வமாக பெற்று வருவதால் அதிக அளவில் மக்கள் ஆர்வத்துடன் பயிற்சியில் சேர்வதாக அவர் குறிப்பிட்டார். சர்வதேச யோகா தினத்தையொட்டி மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் 3வது ஆண்டாக யோகா தின ஊடக விருதுகளை இந்த ஆண்டும் வழங்குகிறது. சர்வதேச யோகா தினம் குறித்த தகவல்களை சிறப்பாக வெளியிடும் செய்தித்தாள்கள், காணொலி ஊடகங்கள் மற்றும் வானொலி ஊடகங்களுக்கு இந்த விருதுகள் வழங்கப்படுகின்றன. ஒவ்வொரு பிரிவிலும் 22 இந்திய மொழிகள் மற்றும் ஆங்கிலத்திற்கென தனித்தனியாக விருதுகள் வழங்கப்படவுள்ளன. மொத்தம் 34 விருதுகள் 3 ஊடக பிரிவுகளில் வழங்கப்படவுள்ளன. இந்த விருதுகளுக்கு விண்ணப்பிக்க விரும்பும் ஊடக அமைப்புகள் அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம். இதற்கான மேலும் தகவல்களை மத்திய அரசின் பத்திரிகை தகவல் அலுவலக இணையதளத்தில் அறிந்து கொள்ளலாம். சிக்கிம் முதலமைச்சர் திரு பிரேம்சிங் தமாங் தாம் போட்டியிட்ட 2 சட்டப்பேரவை தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுள்ளதால் அதில் ஒரு தொகுதி உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ளார். அம்மாநிலத்தில் ரெனோக் மற்றும் சோரங் சாக்குங் தொகுதிகளில் அவர் வெற்றி பெற்றிருந்தார். இதில் சோரங் சாக்குங் தொகுதியின் உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்வதாக அதிகாரப்பூர்வமாக திரு தமாங் அறிவித்துள்ளார். தேர்தல் விதிகளின்படி 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்தால் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட 14 நாட்களுக்குள் ஒரு தொகுதியை ராஜினாமா செய்ய வேண்டும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே,
சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்திப் பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது. மோடியின் தலைமையில் ஒளிரும் இந்தியா பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. வேட்புமனுவை தாக்கல் செய்ய இம்மாதம் 21ஆம் தேதி கடைசி நாளாகும். வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை இம்மாதம் 24ஆம் தேதி நடைபெறும். மனுக்களை விலக்கிக் கொள்ள 26ஆம் தேதி கடைசி நாளாகும். வாக்குப்பதிவு அடுத்த மாதம் 10ஆம் தேதி நடைபெறுகிறது. வாக்கு எண்ணிக்கை அடுத்த மாதம் 13ஆம் தேதி மேற்கொள்ளப்படும். திமுக சட்டப்பேரவை உறுப்பினர் புகழேந்தி காலமானதை அடுத்து விக்கிரவாண்டி தொகுதியில் இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. நாடு முழுவதும் 6 மாநிலங்களில் உள்ள மேலும் 12 சட்டப்பேரவை தொகுதிகளின் இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கலும் இன்று தொடங்கியது. அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் 3 குற்றவியல் நடைமுறை சட்டங்கள் அமலுக்கு வருகின்றன. சிறிய அளவிலான குற்றங்களுக்கு காவல் நிலையங்களில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்வதை தவிர்த்து எளிய முறையில் தீர்வு காண்பதற்கான வழிமுறைகள் இந்த புதிய குற்றவியல் சட்டங்களில் உள்ளதாக சேலத்தைச் சேர்ந்த மத்திய அரசு வழக்கறிஞர் திரு சி. நாச்சிமுத்து ராஜா தெரிவித்தார். ஒரு சம்பவம் நடக்குது, அடிதடி தகராறு நடக்குது, எங்கேயோ ஒரு பிரச்சனை நடக்குது அப்படிங்கிறப்போ புகார் கொடுத்து விசாரணை செஞ்சு அப்புறம் எஃப்ஐஆர் போடுறதுக்குள்ளார சம்பந்தப்பட்டு புகார்தாரர்கள் ரொம்ப சிரமப்பட்டுறாங்க. இப்போ என்ன சொல்றாங்க, சட்டங்கள் அமலுக்கு வந்த வாட்டி 0 எஃப்ஐஆர். 0 எஃப்ஐஆர் சம்பவம் நடிச்சவனா சம்பவத்தை இந்தியாவின் எந்த மொழியிலையும் எஃப்ஐஆர் பதிவு பண்ணிட்டு சம்பந்தப்பட்ட ஜூரிஸ்டிக்ஷனுக்கு நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இதுல என்ன விஷயம்னா, உண்மையாக பாதிக்கப்பட்டவனுக்கான குடிமகனுக்கான ஒரு ரெமெடி அந்த இடத்துல நம்ம கிடைக்குது. அதே மாதிரி பெண்களுக்கு குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களுக்கு கடுமையான தண்டனைகள் இதில் கொண்டு வந்துட்டு இருக்கோம். 0 எஃப்ஐஆர் அப்படிங்கிறது 0 டாலரன்ஸ் டுவர்ட்ஸ் தி அஃபென்சஸ் கிரிமினல்ஸ், 0 டாலரன்ஸ் டுவர்ட்ஸ் தி டெரரிஸ்ட். இதுக்கு எல்லாமே ரொம்ப யோசிச்சு தான் இந்த அமெண்ட்மெண்ட்ஸை நம்ம கொண்டு வந்துட்டோம். தமிழக கிழக்கு கடற்கரையோர பகுதிகளில் மீன்பிடி தடைக்காலம் இன்று நள்ளிரவு முடிவுக்கு வருகிறது. இதனையடுத்து விசைப்படகு மீனவர்கள் கடலுக்கு செல்வதற்கான ஆயத்தப் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் 1500க்கும் மேற்பட்ட விசைப்படகு மீனவர்கள் இன்று இரவு கடலுக்கு செல்லவிருப்பதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். இந்த தடைக்காலத்தை மீனவர்கள் தங்கள் படகுகள், வலைகள் மற்றும் மீன்பிடி உபகரணங்களை பராமரிப்பு பணிகளை மேற்கொண்டு வந்தனர். இன்று நள்ளிரவுடன் 61 நாட்கள் தடைக்காலம் முடிவடைகின்றது. அதனைத் தொடர்ந்து மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல ஏதுவாக வலைகள், டீசல், ஐஸ் கட்டிகளை படகுகளில் ஏற்றிக்கொண்டு கடலுக்கு செல்ல ஆயத்தமாகி வருகின்றனர். மீனவர்களுக்கு மீன்வளத்துறையின் சார்பில் உயிர்காப்பு உபகரணங்கள் மற்றும் தொலைத்தொடர்பு சாதனங்கள் எடுத்துச் செல்ல வேண்டும் எனவும், இந்திய எல்லை தாண்டி மீன்பிடிக்க செல்லக்கூடாது என்றும், தடை செய்யப்பட்ட வலைகளை பயன்படுத்தி மீன்பிடிக்க கூடாது எனவும் அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரத்திலிருந்து கார்த்திகேயன். சவுதி அரேபியாவின் மினா நகரில் ஹஜ் யாத்ரீகர்களின் 5 நாள் சிறப்பு தொழுகை இன்று தொடங்கியது. இந்தியா உட்பட உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்து வந்துள்ள ஹஜ் யாத்ரீகர்கள் இதில் பங்கேற்கின்றனர். இந்தியாவிலிருந்து 1,75,000க்கும் மேற்பட்ட யாத்ரீகர்கள் இதில் பங்கேற்கின்றனர். IPL கிரிக்கெட் போட்டிகளை அனுமதியின்றி ஒளிபரப்பியது, கிரிக்கெட் போட்டிகள் மற்றும் மக்களவைத் தேர்தல் முடிவுகள் குறித்து சூதாட்டத்தில் ஈடுபட்டது போன்ற குற்றச்செயல்களில் ஈடுபட்ட மும்பையைச் சேர்ந்த ஆன்லைன் செயலிகளின் உரிமையாளர்களுக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கப் பிரிவினர் சோதனை நடத்தியுள்ளனர். இந்த சோதனையின்போது பணம், வங்கி பணப்பரிமாற்றம் தொடர்பான தகவல்கள், ஆடம்பரப் பொருட்கள் ஆகியவை கைப்பற்றப்பட்டன. பல்வேறு ஆவணங்களையும் அமலாக்கப் பிரிவினர் கைப்பற்றியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசம், பீகார், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், ஒடிசா ஆகிய மாநிலங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு கடும் வெப்பம் நிலவக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இப்பகுதிகளில் சராசரி வெப்பநிலை 5 முதல் 6 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்று அது கூறியுள்ளது. உலகக்கோப்பை டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இன்று இரவு 8 மணிக்கு நடைபெறும் ஆட்டத்தில் அமெரிக்கா அயர்லாந்தை எதிர்கொள்கிறது. அமெரிக்காவின் லேடர் ஹில்லில் இப்போட்டி நடைபெறுகிறது. ஆஸ்திரேலிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டங்களில் இந்தியாவின் ஷமீர் வர்மா தைவானின் சுன் யூ லின்னையும், HS பிரணாய் ஜப்பானின் நரோவோகாவையும் எதிர்கொள்கின்றனர். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் ஆகர்ஷி காஷ்யப் தோல்வியடைந்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இத்தாலியின் அப்புலியா நகரில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். குவைத் தீ விபத்தில் உயிரிழந்த இந்தியர்களின் உடல்கள் சிறப்பு விமானம் மூலம் இன்று கேரள மாநிலம் கொச்சி கொண்டுவரப்பட்டன. சிக்கிம் முதலமைச்சர் திரு பிரேம்சிங் தாம் வெற்றி பெற்ற 2 தொகுதிகளில் ஒரு தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்வதாக அறிவித்துள்ளார்.
தமிழகத்தில் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. உலகக்கோப்பை டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இன்று அமெரிக்கா அயர்லாந்தை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.